ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியலில் ஜியாகிரஃபியில் யூனிட் 3 அட்மாஸ்பியர் அந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸசைஸ். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். டேஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஸ் ஃபார் த சர்வைவல் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். எல்லாரும் உயிர் வாழ்கிறதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். சி தான் ஆன்சர். செகண்டு, த லோயஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ். அட்மாஸ்பியரில் இருக்கிறதுலே லோயஸ்ட் லேயர் அது ட்ரோபோஸ்பியர். ஏதான் ஆன்சர். தேர்டு, டேஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ரேடியோ வேவ்ஸ். பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர். சி தான் ஆன்சர். ஃபோர்த்து, த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் கேசியஸ் டு லிக்விட் ஸ்டேட் இஸ் பெர்சிபிடேஷன். சரியா? சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்கள். த sun is the chief energy source of the earth. earthோட chief energy இது sun. ஏதா ஆன்சர். சிக்ஸ்த்து, all types of clouds are found in troposphere. சரியா? எல்லா cloudsமே எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியரில். செவன்த்து, dash clouds are called sheep clouds. பார்த்தீங்கன்னா ஆல்டோ குலுமஸ் குமுலஸ் சாரி. ஏதா ஆன்சர். அடுத்தது எயித்து, the monsoon or periodic winds. பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் நைன்த்து, dew in the form of ice crystals is called frost. சரியா? ஏதான் ஆன்சர். டென்த்து, dash is called the eye of the storm. பார்த்தீங்கன்னா eye of the storm or cyclone பார்த்தீங்கன்னா pressure. ஏதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், the vertical movement of air is called air current. சி தான் ஆன்சர். அடுத்தது match the following பாருங்கள். meteorology பார்த்தீங்கன்னா study of weather. climatology பார்த்தீங்கன்னா study of climate. அனிமோமீட்டர் எதுக்குன்னா விண்டு ஸ்பீடை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்தது விண்ட் வேன் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் விண்டு. மேரிஸ்டைல் பார்த்திங்கன்னா சிரஸ். அடுத்தது லீவார்ட் சைட் பார்த்திங்கன்னா ரெயின் ஷேடோ ரீஜியன். வில்லி வில்லி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. அடுத்தது பாருங்கள் குட்டீஸ், ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. இந்த கொஷின்ஸ்க்கும் மற்ற பின்னாடி வர கிவ் ரீசன்ஸ் எல்லா கொஷின்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா தனியாக ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போயிடலாம். பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் ப்ரீஃப்லி. டிஃபைன் த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியர்னால் என்ன? அதாவது வளிமண்டலம் அப்படின்னா என்ன? த பிளாங்கெட் ஆஃப் ஏர் தட் சரௌண்ட்ஸ் த எர்த் இஸ் கால்டு த அட்மாஸ்பியர். அதாவது புவியை சூழ்ந்து காணப்படும் காற்றோட படலத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த அட்மாஸ்பியர், அதாவது வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? நேம் த டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பிரிக் லேயர். அட்மாஸ்பிரிக் லேயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the atmosphere is thick near the earth's surface and thin out until it eventually merges with space. The 5 atmospheric layers are troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. இதுதான் பார்த்தீங்கன்னா 5 atmospheric layers. அடுத்தது பாருங்கள், third question. Mention the factors that affect the climate. அதாவது காலநிலையை பாதிக்கிற காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர், அதாவது நில நடுக்கோட்டிலிருந்து தூரம். அடுத்தது ஆல்டிடியூட், கடல் மட்ட நியர்னஸ் டு த சி, கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து தூரம். நேச்சர் ஆஃப் ப்ரிவைலிங் விண்ட்ஸ், வீசும் காற்றோட தன்மை. மவுண்டைன் பேரியர், மலைகளோட இடையூறு. மேகமூட்டம் அப்படின்னா க்ளவுட் கவர். ஓஷன் கரண்ட்ஸ் அப்படின்னா கடல் நீரோட்டங்கள். நேச்சுரல் வெஜிடேஷன், அதாவது இயற்கை தாவரங்கள். இதனால் இந்த கிளைமேட் அஃபெக்ட் ஆகுது. சரியா? அடுத்தது பாருங்கள், ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த லேப்ஸ் ரேட். அதாவது வெப்ப தலைகீழ் மாற்றம் அப்படின்னா என்ன? த லேப்ஸ் ரேட் இஸ் த ரேட் ஆஃப் விச் எர்த்ஸ் அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் அன் இன்க்ரீஸ் இன் ஆல்டிடியூட் ஆர் இன்க்ரீசஸ் வித் த டிக்ரீஸ் இன் ஆல்டிடியூட். லேப்ஸ் ரேட் அரைசஸ் ஃப்ரம் த வேர்ட் லேப்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் அ கிராஜுவல் சேஞ்ச். அதாவது ஒரு சில மீட்டர் உயரத்துக்கு போகும்போதும் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். இதை தான் பார்த்திங்கன்னா லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறது. வெப்ப தலைகீழ் மாற்றம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்தது பாருங்கள், ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் ஆர் த ப்ராசஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹீட்டிங் த அட்மாஸ்பியர். அதாவது வெப்பமண்டலத்தை வெப்பமாக்குகின்ற செயல்முறைகள் என்ன? வளிமண்டலத்தை வெப்பமாக்குகின்ற செயல்முறைகள் என்ன? Isotherms are imaginary lines drawn on map connecting points that have equal temperatures. Isothermsல equal temperatures connect பண்ணுது.
Temperature varies from place to place, season to season and continent to continent. சரியா? அடுத்தது பாருங்க, mention the planetary wind system of the earth. The wind which constantly blow in the same direction throughout the year are called the planetary winds. அதாவது வருடம் முழுவதும் ஒரே நிலையில் வீசுகிற காற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானட்டரி விண்ட்ஸ். இதுக்கு வந்து வீசும் காற்றுக்கு அல்லது கோள் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஆல்சோ நோன் அஸ் பெர்மனன்ட் விண்ட். இது வந்து நிலவும் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. தீஸ் விண்ட்ஸ் இன்க்ளூட் ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லீஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லீஸ். சரியா? அடுத்து 7th பாருங்கள், ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ், ரோரிங் 40s. அதாவது ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னா வியாபார காற்றுகள், ரோரிங் 40ஸ்னால் கர்ஜிக்கும் 40கள் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், ட்ரேட் விண்ட்ஸ்னால் ட்ரேட் விண்ட்ஸ் ப்ளோ த subtropical high pressure belt to the equatorial low pressure belt in both the hemisphere. They blow with great regularity, force and in a constant direction throughout the year. They are very helpful to traders. அதாவது இந்த வட மற்றும் அரை தென்கோளங்களில் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் நிலையாக வீசுகிற காற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் விண்ட்ஸ், அதாவது வியாபார காற்று அப்படின்னு சொல்கிறது. சரியா? இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வியாபாரிகளுக்கு கடல் பயணத்துக்கு இது உதவியாக இருக்குது. சரியா? ரோரிங் 40s பார்த்திங்கன்னா வெஸ்டர்லீஸ் ஆர் த பெர்மனன்ட் விண்ட். They blow from southwest to northeast in the northern hemisphere and northwest to southeast in the southern hemisphere. The velocity of westerlies becomes so vigorous and fast to be called roaring 40s at 40 degree. அதாவது வட மற்றும் தென் அரைக்கோளத்தில் வெப்பமண்டல உயரழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி மிகவும் வேகமாக வீசக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலை காற்று அப்படின்னு சொல்கிறது. இது வந்து 40 டிகிரி ஆட்டிடியூடில் வீசும்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ரோரிங் 40s, அதாவது கர்ஜிக்கும் 40கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது 8th கொஷின் பாருங்கள். ஹவு ஆர் கிளவுட்ஸ் ஃபார்ம்டு? மேகங்கள் எப்படி உருவாகுது? கூல் மாய்ஸ்சர் லேடன் ஏர் கெட்ஸ் கலெக்டட் அரவுண்ட் பார்ட்டிகிள்ஸ் லைக் டஸ்ட், சால்ட், கண்டென்ட் ஃப்ரம் த sea, smoke, etc. and forms cloud. Sometimes mixing of warmer and cooler air also produce clouds. A visible mass of condensed water vapor floating in the air above the ground level is called a cloud. அதாவது மேகங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா நீராவியிலிருந்து பெறப்பட்ட இந்த உப்பு துகள், புகை போன்றவற்றிலிருந்து மிக குளிர்ந்த ஈரப்பதமான காற்று படியறதுனால இந்த மேகம் உருவாகுது. சில நேரத்தில் வெப்ப காற்றும் ஈரப்பதம் நிறைந்த காற்று வந்து ஒருங்கிணைங்கிறதுனால இந்த மேகம் வந்து உருவாகுது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்? ரெயின்ஃபாலோட டைப்ஸ் என்ன? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஃப்ரான்டல் அண்ட் சைக்ளோனிக் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழைப்பொழிவு, சூறாவளி மழைப்பொழிவு, மழை தடுப்பு மழைப்பொழிவு. சரியா? அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் பெர்சிப்டேஷன்? வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்சிப்டேஷன்? பார்த்திங்கன்னா ஃபாலிங் டவுன் ஆஃப் கண்டென்ஸ்டு வாட்டர் வேப்பர் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் பெர்சிப்டேஷன். அடுத்தது the main forms of precipitation are drizzle, rain, sleet, snow, hail, etc. சரியா? சரி குட்டீஸ், அடுத்தது பாருங்கள், ஷார்ட் நோட்ஸ் ஆன் drizzle. drizzle அப்படின்னா என்ன? சாரல். சரியா? சாரலை தான் drizzleன்னு சொல்கிறாங்க. சாரல் பாருங்கள், falling of numerous uniform minute droplets of water with a diameter of less than 0.5 is called a drizzle millimeter from low clouds. Sometimes drizzles are combined with fog and hence reduce visibility. அதாவது 0.5 மில்லிமீட்டருக்கும் குறைவான டயாமீட்டர் இருக்கிற நீர்த்துளி பார்த்திங்கன்னா நீராக புவியை வந்தடைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சாரல் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரெயின், மழை. Rain is the most widespread and important form of precipitation in places having temperature above the freezing point. It occurs only when there is abundant moisture in the air. The diameter of a raindrop is more than 5 mm.
அதாவது உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலை காணப்படும் போது இந்த மழை பொழியுது. காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் மட்டும் இந்த மழை பொழிவு ஏற்படுது. இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டர், மோர் தென் 5 மில்லிமீட்டர். சரியா? அடுத்தது ஸ்லீட். ஸ்லீட் அப்படிங்கிறதுனா பனி. சரியா? ஸ்லீட் ரெஃபர்ஸ் டு precipitation in the form of pellets made up of the transparent and translucent ice. The precipitation is a mixture of snow and rain. அதாவது பனி இல்லையா, சாரி, பனி அப்படிங்கிறது உறையும் நிலைக்கு கீழே நீர் சுருங்குதல் அப்படிங்கும்போது பனிப்பொழிவு ஏற்படுது. அதாவது பார்ட்டிஷனாவோ இல்லை ஃபுல்லாவோ பார்த்திங்கன்னா ஒளி புகிற தன்மையோடு காணப்படும் பனித்துளிகள் வந்து படிகங்களாக படிகங்களை வந்து பனி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதோட மிக்சர் பார்த்திங்கன்னா ஸ்னோ அண்ட் ரெயின். அடுத்தது ஸ்னோ. Snow is formed when condensed occurs below the freezing point. It is the perception of opaque and semi-opaque ice crystals. When these ice crystals collide, stick together, it becomes snowflakes. அதாவது ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறது. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது ஹீட். ஹீட் அப்படிங்கிறது என்ன? வெப்பமாதல். Is the energy which makes objects hot while temperature measures the intensity of heat. அதாவது ஒரு பொருளை வந்து சூடாக்குற ஆற்றலை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இந்த ஹீட் அப்படிங்கிறது ஒரு பொருளோட இன்டென்சிட்டி ஆஃப் ஹீட், அதை வெப்பத்தோட அளவை காட்டுறது. சரியா? அதுதான் ஹீட். அடுத்தது கொஷின் 12 பாருங்கள். ஹவு ஆர் சைக்ளோன்ஸ் கிளாசிஃபைடு? சைக்ளோன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க? Cyclones are centers of low pressure where winds from the surrounding high pressure area converge towards the center in a spiral form. Cyclones can be classified into tropical cyclones, temperature cyclones, extratropical cyclones. சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது give reason பாருங்க. Cyclones cause huge loss of life and property. அதாவது பிகாஸ் தே ஆர் ஃபார்ம்டு டியூ டு த டிஃப்ரென்ஷியல் ஹீட் ஆஃப் லேண்ட் அண்ட் சீ. அதாவது லேண்ட்லேயும் சீயும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹீட்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. டியூ டு ஹெவி ரெயின், ஸ்ட்ராங் விண்ட் அண்ட் லார்ஜ் ஸ்டார்ம் உருவாகுது. அடுத்தது த டெஸ்ட்ரக்ஷன் டிபெண்ட்ஸ் மெயின்லி ஆன் இட்ஸ் இன்டென்சிட்டி, இட்ஸ் சைஸ் அண்ட் இட்ஸ் லொக்கேஷன். ஆஃப்டர் த சைக்ளோன் த டிவஸ்டேஷன் கண்டினியூஸ். சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது பாருங்கள். செகண்ட் கொஷின். cloudy days are warmer than cloudless days. அதாவது மேகமூட்டத்துடன் இருக்கிற நாளை விட மேகமில்லாத நாட்கள் வந்து வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. cloud reflects a large amount of radiation from the sun. சரியா? This prevents the entry of heat of the earth's surface. So in areas generally of the cloudless sky like the deserts, the temperature is very high. On the other hand, under a cloudy sky the temperature is low. அதாவது மேகமூட்டத்தோடு இருக்கிற நாளை விட மேகமில்லாத இருக்கிற நாள் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா? மேகம் அப்படிங்கிறது இந்த வளிமண்டலத்தில் கண்களுக்கு புலப்படும் படிகமாக மிதந்து கொண்டிருக்கிற இந்த நீர்த்திவளைகள் தான் மேகம் அப்படிங்கிறது. இந்த மேகம் வந்து மறைச்சிடுறதுனால அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த இடத்துக்கு லோவாக இருக்கும். சரியா? மேகம் இல்லாத இடத்துக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். இதுதான் காரணம். சரியா? அடுத்தது ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக். அதாவது மூடுபனி, ஃபாகுங்கிறது மூடுபனி, டிராஃபிக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக் இஸ் அ cloud form at the surface of the earth made of tiny water droplets suspended in the air. Visibility is the greatest problem with fog. Fog creates dangerous driving conditions and so it is dangerous for traffic. அதாவது இந்த மூடுபனி வந்து போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மூடுபனி வழியாக வெளிச்சம் வந்து ஊடுருவி செல்லாது. நமக்கு வந்து அந்த பக்கம் தெரியாது இல்லையா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ டிராஃபிக் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே குட்டீஸ். அடுத்தது பாருங்கள். கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் இஸ் ஆல்சோ கால்டு 4 o'clock ரெயின். என்ன காரணம்?
In the equatorial regions, conventional rainfall is received almost daily in the afternoon. It generally happens regularly at 4 p.m. throughout the year. For this reason, it is called 4 o'clock rainfall. This type of rain is common in the hot and wet tropical rainforest of Central Africa, the Amazon basin of South America, and the island of Southeast Asia. Continuous heating of the earth in the day causes hot conventional currents to rise. Water keeps on evaporating and rising up. On reaching the upper layers of the atmosphere, they cool, condense, and form cumulonimbus clouds. In the late afternoon, the clouds burst into a heavy downpour, often accompanied by thunder and lightning. It usually occurs at about 4 p.m. So, conventional rain is called 4 o'clock rain and occurs daily in the equatorial regions. அதாவது வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது 4 மணிக்கு கரெக்டாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஏன்னா நிலநடுக்கட்டு பகுதியில் மாலை வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 மணிக்கு அடிக்கடி நிகழுது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்வென்ஷனல் ரெயினை வந்து பார்த்திங்கன்னா 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். போலார் ஈஸ்டர்லைஸ் ஆர் கோல்ட் அண்ட் ட்ரை, ஒய் இட் இஸ் ஸோ. அதாவது துருவ கீழே காற்று மிக ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது, குளிர்ச்சியாகவும் வறண்டும் இருக்குது, என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. போலார் ஈஸ்டர்லைஸ் ப்ளோ ஃப்ரம் த ஹை ப்ரெஷர் ஏரியா ஆஃப் த போலார் ஹைஸ் at the north and south pole towards low pressure area within westerlies at high altitudes. When air moves near the poles, cold temperature shrink the air. So polar easterlies are cold and dry. சரியா? அதாவது துருவ கீழே காற்று வந்து மிக குளிர்ச்சியாகவும் வறண்டும் காணப்படுது அப்படின்னா என்ன காரணம்னா, துருவ கீழே காற்று துருவ உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து துணை துருவ தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போலார் ஈஸ்டர்லிஸ் கோல்டாகவும் ட்ரையாகவும் இருக்குது. சரியா? அடுத்தது டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் த ஃபாலோயிங் வெதர் அண்ட் கிளைமேட். வெதர்னா என்ன? வெதர் இஸ் த ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பிரிக் கண்டிஷன் ஃபார் ஷார்ட் டியூரேஷன் ஓவர் ஸ்மால் ஏரியாஸ். வானிலை அப்படிங்கிறது த வெதர் சேஞ்சஸ் வெரி ஆஃபன் ஹார் டு ஹார் அண்ட் டே டு டே. A place can experience different types of weather conditions in a day. அதாவது இந்த ஊரில் மழை இல்லைன்னா பக்கத்து ஊரில் மழை பெய்யலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெதர் அப்படின்னு சொல்கிறது. வெதர் டேட்டா இஸ் கலெக்டட் எவ்ரி டே இன் த அப்சர்வேட்டரிஸ். ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்ட் மெட்டீரியாலஜி. அதாவது ஒரு நாளில் குறிப்பிட்ட பகுதியில் வளிமண்டலத்தோட நிகழ்வு ஒவ்வொரு மணிக்கும் வந்து இது மாறக்கூடியது. ஒரே நாளில் வானிலை வந்து மாறுபடும். ஒவ்வொரு நாளிலும் இந்த விவரங்கள் வந்து கணக்கிடப்படும். வானிலையை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா வானிலையியல், மெட்டியாராலஜி. சரியா? ஸ்டடி ஆஃப் வெதர். அடுத்தது கிளைமேட் பாருங்கள். கிளைமேட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் அப்சர்வ்டு ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் larger area. Climate is more or less permanent and remains the same always. A place can experience almost the same type of climate. Climate is the average of weather data. The study of climate is called climatology. அதாவது நீண்ட கால வானிலையோட சராசரி அங்கே காலநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து அடிக்கடி மாறாது. ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாறாது. இந்த வானிலை தகவல்களோட சராசரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநிலை அப்படிங்கிறது. இது படிப்பு பார்த்திங்கன்னா காலநிலையியல், அதாவது கிளைமட்டாலஜி. சரியா? அடுத்தது செகண்ட் கொஷின், லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ். அதாவது நிலக்காற்று, கடல் காற்று. டியூரிங் த நைட் land cools more rapidly than the ocean. Cool air sinks and forms high pressure. The wind blows from land to sea during the night. It is called a land breeze. அதாவது நிலக்காற்று அப்படிங்கிறது இரவு வேளையில் நிலத்திலிருந்து காற்று கடலை நோக்கி வீசும். இரவில் கடலை விட நிலம் விரைவாக கூலிங் ஆகும். சரியா? பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது டியூரிங் எ டே the land masses get heated more rapidly than the oceans. Heated air ascends and this causes low pressure on the adjoining ocean. Therefore, the wind blows from the ocean to land in the afternoon. This is called sea breeze.
அதாவது பகல் வேளையில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும். பகலில் கடலை விட நிலம் விரைவாக சூடாவதால் இது வீசுது. சரியா? அடுத்தது விண்ட்வேர்ட் சைடு அண்டு லியோவேர்ட் சைடு. அதாவது காற்று மோதும் பக்கம், காற்று மோதா பக்கம். இதோட டிஃப்ரென்ஸ். The windward side is the side of mountain which faces the prevailing wind. It receives heavy rainfall. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வீசும் காற்று வந்து இங்கே எதிர் திசையில் மலையில் பட்டு இங்கே காற்று வேகமாக வீச காணப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பொழியும். ஹெவி ரெயின்ஃபால் இங்கே இருக்கும். சரியா? லீவர்டு சைடு அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த லீவர்ட் சைட் ஆஃப் த மவுண்டைன் இஸ் த சைடு ஷெல்டர் ஃப்ரம் த விண்ட். இட் ரிசீவ்ஸ் வெரி லெஸ் ரெயின்ஃபால். இந்த காற்று திசைக்கு மறைவாக உள்ள பகுதியில் வந்து இந்த காற்று மோதா பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லீவர்ட் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் ரெயின்ஃபால் இருக்கும், கம்மியான மழைப்பொழிவு இருக்கும். அடுத்தது 4th கொஷின் பாருங்கள். ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் சைக்ளோன்ஸ். அதாவது வெப்ப சூறாவளி, அடுத்தது மித வெப்ப சூறாவளி அப்படிங்கிறது. ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டெவலப் இன் த இன்டர் ட்ராபிக்கல் convergence zone. They are formed due to differential heating of land and sea. They are known as cyclones in the Indian Ocean, typhoons in the Western Pacific Ocean, hurricanes in the Atlantic and Eastern Pacific Ocean, bagyos in Philippines and willy willy in Australia. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சைக்ளோன்ஸ்க்கு ஒவ்வொரு பேர் வச்சு அழைக்கிறது. நம்ம நாட்டில் இதை வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டைஃபூன்ஸ் அப்படிங்கிறது பசிபிக் ஓசனில் டைஃபூன்ஸ் சொல்லுவாங்க. அட்லாண்டிக்கில் ஹரிகேன்ஸ்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக்கில். பக்யோஸில் ஃபிலிப்பைன்ஸில் பக்யோஸ்ன்னு சொல்லுவாங்க. வில்லி வில்லி அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் சொல்லுவாங்க. சரியா? தே ஆஃபன் காஸ் ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி லாஸ் இருக்கும் லைஃபுக்கும் ப்ராப்பர்ட்டிக்கும். சரியா? நிறைய இழப்பு ஏற்படும். அடுத்தது டெம்பரேட் சைக்ளோன். டெம்பரேட் சைக்ளோன் ஆர் ஃபார்ம்டு அலாங் எ ஃப்ரண்ட் where hot and cold water masses met in mid latitude between 35 degree and 65 degree north and south. Temperate cyclones do not become weak like tropical cyclones on reaching the land. They commonly occur over the North Atlantic Ocean, Northwest Europe, Mediterranean basin. In India it is called western disturbance. சரியா? அடுத்தது பேராகிராஃப் கொஷின் போயிடலாம். ரைட் அ பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அட்மாஸ்பியர். அதாவது இந்த அட்மாஸ்பியரோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேராகிராஃப் எழுதி சொல்லியிருக்காங்க. அட்மாஸ்பரிக் லேயர். அட்மாஸ்பரிக் இஸ் திக் நியர் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் தின் அவுட் அன்டில் இட் எவென்ச்சுவலி merge with surface. The 5 atmospheric layers are troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere. சரியா? இந்த வளிமண்டல கீழடுக்கு, மீளடுக்கு, இடையடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளியடுக்கு அப்படின்னா 5 அடுக்குகளை கொண்டிருக்கு. சரியா? இதுதான் இந்த 5. ட்ரோபோஸ்பியர் அதாவது கீழடுக்கு அப்படின்னு சொல்கிறது. த லோயஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் த ட்ரோபோஸ்பியர். இதுதான் லோயஸ்ட் லேயர். திஸ் லேயர் எக்ஸ்டெண்ட் அப் டு 8 kilometers at the pole and 18 kilometers at the equator. சரியா? The temperature decrease with increasing height. அதாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். சரியா? அதாவது உயரே சில வெப்பநிலை வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இட் இஸ் கால்டு வெதர் மேக்கிங் எ லேயர். சரியா? அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அதாவது மீள் அடுக்கு அப்படின்னு சொல்கிறது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் லைஸ் அபவ் த ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்ததாக இருக்குது. அடுத்தது இட் எக்ஸ்டென்ஸ் ஹைட் ஆஃப் 550 kilometer above earth surface. earth surfaceலேருந்து 18 kilometer to 50 kilometer வரைக்கும் இருக்கும். Since the layer is the concentration of ozone molecules, it is also referred to as ozonosphere. ozonosphere சொல்லுவாங்க. large jet planes normally fly here. jet planeலாம் இங்கே தான் பறக்கும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மீசோஸ்பியர். இதை வந்து இடையடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 50 kilometer to 80 kilometer வரைக்கும் இருக்கும். The temperature increase with increasing height. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் அதிகமாகும். ரேடியல் வேவ்ஸ் transmitted with earth and reflected back to earth from its layer. அதாவது இந்த வானொலி ஒளிபரப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நடக்கும் இந்த மீசோஸ்பியரில்.
சரியா? மோஸ்ட் ஆஃப் த மீட்டியார்ஸ் நியரிங் த எர்த் கெட் பர்ன்டு ஹியர். இந்த இடத்துக்கு வரும்போதே அந்த மீட்டியார்ஸ் எல்லாம் எரிஞ்சிரும். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்த தெர்மோஸ்பியர் பாருங்கள். அதாவது வெப்ப அடுக்கு அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 600 கிலோமீட்டர் வரைக்கும், 80 கிலோமீட்டர்லேருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அடுத்தது த காம்போசிஷன் ஆஃப் கேஸ் இன் த லோயர் அட்மாஸ்பியர் இஸ் மோர் ஆர் லெஸ் யூனிஃபார்ம், ஹென்ஸ் இட் இஸ் கால்டு ஹோமோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? மீசோஸ்பியரை ஹோமோஸ்பியரும் சொல்கிறாங்க. த அப்பர் போர்ஷன் ஆஃப் த தெர்மோஸ்பியர் ஹேஸ் அன் அன்ஈவன் காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் ரெஃபர்ஸ் டு எ ஹெட்ரோஸ்பியர். சரியா? ஹோமோஸ்பியர் ஹெட்ரோஸ்பியரும் சொல்கிறாங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள் எக்ஸோஸ்பியர், வெளியடுக்கு. வெளியடுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 600 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வெளியடுக்கு, அதாவது எக்ஸோஸ்பியர்னு சொல்கிறது. அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் எக்ஸோஸ்பியர். இதுதான் மேலேருந்து ஃபஸ்ட்டு. சரியா? திஸ் லேயர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி rarefied with gases and gradually merges with the outer surface. outer surface ஓட merge ஆயிடுது. This zone is characterized by aurora australis and aurora borealis. ஓகே குட்டீஸ், அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் விண்ட். நிலையான காற்றோட வகைகள் என்ன? The wind which constantly flow in the same direction throughout the year are called planetary wind, அதாவது permanent wind. This is also called permanent wind or the prevailing wind அப்படின்னு சொல்கிறாங்க. This winds include trade wind, westerlies, polar easterlies. சரியா? trade winds அப்படிங்கிறது என்ன? வியாபார காற்று. சரியா? அதாவது trade winds blow the subtropical high pressure belt to the equatorial low pressure belt in the both of hemisphere. They blow with great regularity, force and in a constant direction throughout the year. அதாவது ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வந்து வீசிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இது ட்ரேட் விண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வியாபார காற்று அப்படின்னு சொல்லுவோம், மேலை காற்று அப்படின்னு சொல்லுவோம். சரியா? துருவ கீழே காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆஸ் தே ட்ராவல் ஓவர் வாஸ்ட் ஓஷன்ஸ் தே கலெக்ட் மோர் மாய்ச்சர் அண்ட் பிரிங் ஹெவி ரெயின்ஃபால் டு த ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ் ஆஃப் த ட்ராபிக்ஸ். ஆஸ் தே மூவ் வெஸ்ட்வர்ட் தே பிகம் ட்ரை அண்ட் டு நாட் கெட் ரெயின்ஃபால். அதாவது ஈஸ்ட்டு போகும்போது நல்ல மழையை தரும், வெஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும். அடுத்தது பாருங்கள் வெஸ்டர்லீஸ், காலமுறை காற்று. Westerlies are permanent wind and that blow the tropical high pressure belt to the subpolar low pressure belt in the both the hemisphere. They blow from southwest to northeast in the northern hemisphere and northwest to southeast in the southern hemisphere la வீசுது. The velocity of westerlies becomes so vigorous and fast to be called roaring vortices at 40 degree, furious fifties at 50 degree and screaming 60s at 60 degree latitude. ஒரு இதில் வீசும்போதும் அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஓகே, அடுத்தது போலார் ஈஸ்டர்லீஸ் பாருங்கள். போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் cold and dry wind. They blow from the polar high pressure belt to the subpolar low pressure. These are weak winds blowing from northeast direction in the north hemisphere and southeast direction in the southern hemisphere la வீசுது. சரியா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். How are clouds classified? மேகங்களோட வகைகள் என்ன? Clouds are classified according to their height with the following types. They are high clouds, அதாவது 6 to 20 கிலோமீட்டர். மிடில் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் ஹைட்டில். லோ கிளவுட்ஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து 2.5 கிலோமீட்டர் ஹைட்டில். ஹை கிளவுட்ஸ் பாருங்கள், அதாவது மேல்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்கிறது. சிரஸ், டிட்டாச்டு கிளவுட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஒயிட் டெலிகேட் fibrous silky filaments formed at the high sky. அதாவது 8,000 meters to 12,000 meters are called cirrus clouds. These clouds are dry and do not give rainfall. Cirrocumulus பார்த்தீங்கன்னா they are white patched sheet or layer like clouds composed of ice crystals. Cirrostratus, smooth milky transparent whitish clouds composed of tiny ice crystals. அதாவது இந்த கீழ்காற்று அப்படிங்கிறது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறது, மழையை வந்து தரதில்லை. கீழ்காற்று மேகங்கள் வந்து பனி படிமங்களால் உண்டானவை. வெண்ணிற திட்டு விரிப்பு போன்ற இது இருக்கும். சரியா? அடுத்தது கீற்றுப்படை மேகங்கள்,
பால் போன்ற வெண்மை நிற கண்ணாடி போன்ற மிகச்சிறிய பனித்துகள்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது மிடில் கிளவுட்ஸ் பாருங்கள். இடைமட்ட மேகங்கள் அப்படிங்கிறது ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தின் ஷீட்ஸ் ஆஃப் கிரே ஆர் ப்ளூ கலர்டு clouds in the uniform appearance consisting of frozen water droplets. உறைஞ்சு போயிருக்கிற ட்ராப்லெட்ஸ் இருக்கும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். இதை தான் அது பார்த்திங்கன்னா ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ்ன்னு சொல்கிறது. ஆல்டோ குமுலஸ் பார்த்திங்கன்னா clouds fitted closely together in parallel bands known as sheep clouds. இது வந்து ஆல்டோ குமுலஸ் வந்து sheep clouds or wool pack clouds அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆல்டோ குமுலஸ். அடுத்தது நிம்போ ஸ்ட்ராட்டஸ் பார்த்திங்கன்னா these are clouds of dark color very close to the ground surface associated with rain, show or sleet. சரியா? நிம்போ ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது ரெயின், ஸ்னோ, சீட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டார்க் கலராக இருக்கும். அந்த க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி டார்க் கலராக இருக்கும், கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு க்ளோஸாக இருக்கும். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது லோ ஸ்டாண்ட், அதாவது கீழ்மட்ட மேகங்கள் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டோ குமுலஸ். இது வந்து கிரேயிஷ் ஒயிட் லேயர் இருக்கும். non-fibrous low clouds found in rounded patches at the height of 2500 to 3000 மீட்டரில் இருக்கும். associated with fair or clear weather. இந்த வெதரில் இருக்கும். ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா dense low lying fog like clouds associated with rain or snow. cumulus dome shaped with a flat face often resembling a cauliflower associated with a fair weather. cumulus nimbus fluffy thick towering thunderstorm cloud capable of producing heavy rain, snow, hailstorm as tornadoes. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைத்திரள் மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் மற்றும் வெண்ணெய் நிறத்தில் இருக்கும். இது வந்து வட்டத்திட்டுகளாக காணப்படும் தாழ் மேகங்கள். தெளிவான வானிலை வந்து இங்கே காணப்படும். இந்த மேகத்தை பார்த்திங்கன்னா அடர்த்தியான பனிமூட்டம் வந்து இங்கே இருக்கும். இந்த கீழ்மட்ட மேகங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவு இருக்கும். திரள் மேகங்கள் அப்படிங்கிறது தட்டையான அடிப்பாகம், குவி மாடம் போன்ற மேல் தோற்றம் கொண்ட காலிஃப்ளவர் போன்ற வடிவம் இங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவான வானிலையோட தொடர்புடைய மேகம் இங்கே இருக்கும். கார் திரள் மேகங்கள் அப்படிங்கிறது இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்கள், மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் காணப்படும். இது சரியா? சில வேளையில் கல்மாரி சுழல் காற்றோட இது வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது பாருங்கள். 4th கொஷின். ஹவு ஆர் சைக்ளோன்ஸ் ஃபார்ம்டு? அதாவது சூறாவளி எப்படி உருவாகுது? ஹவு ஆர் தே கிளாஸிஃபைடு? அதை வந்து எப்படி வகைப்படுத்துகிறாங்க? சைக்ளோன்ஸ் ஆர் சென்டர்ஸ் ஆஃப் லோ ப்ரெஷர் வேர் winds from the surrounding high pressure area converge towards the center in a spiral form. Due to the rotation of the earth, the cyclonic wind with northern hemisphere moved in anti-clockwise direction, which are they move in clockwise direction in the southern hemisphere. Cyclones can be classified as tropical cyclone, temperature cyclone and extratropical cyclone. அதாவது அதிக அழுத்தமுள்ள பகுதியிலிருந்து காற்று குறைந்த அழுத்தமுள்ள பகுதிக்கு சுழல் வடிவத்தில் வீசும் காட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா? இது வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், அதாவது வெப்ப சூறாவளி. டெம்பரேட் சைக்ளோன்ஸ், அதாவது மித வெப்ப சூறாவளி. அடுத்தது எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல்னா வெப்ப சூறாவளி. சரியா? அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், தே டெவலப் இன் த இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன். தே ஆர் ஃபார்ம் டியூ டு த differential heating of land and sea. Tropical cyclones are known as cyclones. அதாவது இந்தியாவில் வந்து cyclones, வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் டைஃபோன்ஸ், ஹரிக்கேன்ஸ் வந்து அட்லாண்டிக் அண்ட் ஈஸ்டர்ன் இதில், வில்லி வந்து ஆஸ்திரேலியாவில், இந்த மாதிரி விதவிதமாக சொல்கிறாங்க இல்லையா? அடுத்தது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆஃபன் காஸ் ஹெவி லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. அதிக உயிரிழப்பு, பொருட்சேதம் வந்து அதிகமாக உருவாகும். சரியா? இந்த வெப்ப சூறாவளியில். சரியா? அடுத்தது டெம்பரேட் சைக்ளோன்ஸ். These cyclones are formed along a front where hot and cold air mass meet in mid altitude between 35 degree and 65 degree north and south. Temperate cyclones do not become weak on reaching the land. It is commonly occurs over the North Atlantic Ocean, Northwest Europe, Mediterranean basin. In India it is called western disturbance. சரியா? அதாவது இந்த குளிர்காற்று திரள்கள் வந்து சந்திக்கும் போது இந்த பகுதியில் மிக வெப்ப சூறாவளி வந்து உண்டாகுது அப்படிங்கிறாங்க. இது வந்து
நிலத்தை வந்து அடையும் போது இது வந்து வலுவிழக்கிறதில்ல அப்படிங்கிறாங்க. சரியா? வட அட்லாண்டிக் பெருங்கடல், வட மேற்கு ஐரோப்பா, மத்திய தரைக்கடல் பகுதிகளில் இது உருவாகுது. மத்திய தரைக்கடல் சூறாவளி ரஷ்யாவிலிருந்து இந்தியா வரைக்கும் வீசுது அப்படிங்கிறாங்க. இந்தியாவை அடையும் போது இது வந்து மேற்கத்திய இடையூறு காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ், அதாவது வெப்ப சூறாவளி அப்படிங்கிறது என்ன? இட் அக்கர்ஸ் இன் latitude between 30 degree and 60 degree in both the hemispheres. They are also called a mid-latitude cyclones. They produce mild showers to heavy gales, thunderstorms, blizzards and tornadoes. அதாவது 30 முதல் 60 டிகிரி வரைக்கும் உள்ள வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் இது வீசுது அப்படிங்கிறாங்க. உயரட்ச வெப்ப மாற்றத்திலிருந்து ஆற்றலை இது பெறுது. மைய அச்ச சூறாவளிகள் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க. சரியா? மிட் லேட்டிடியூட் சைக்ளோன்ஸ், அதாவது மைய அச்ச சூறாவளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூறாவளி லேசான சாரல் மழை, பெருங்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவு, இடியுடன் கூடிய மழை பொழிவு, பனிப்பொழிவு, சுழல் காற்று, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் உருவாகுது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் precipitation, அதாவது பொழிவோட வகைகள் என்ன? Falling down of condensed water vapor in different forms is called precipitation. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொழிவு அப்படிங்கிறது. The climate condition factors influence in the form of precipitation, mainly temperature, altitude, cloud type, atmospheric condition, precipitation process. The main forms of precipitation include drizzle, rain, sleet, snow, hail, etc. சரியா? drizzle பார்த்தீங்கன்னா சாரல். Falling of numerous uniform minute droplets of water with diameter of less than 0.5 mm is called a drizzle. Drizzle combined with fog reduces visibility. அதாவது 0.5 மில்லிமீட்டரும் குறைவான டயாமீட்டர் இருக்கிற நீர்த்துளியில் இந்த சீராக வந்து புவியை வந்து அடையிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சாரல் அப்படிங்கிறது, அதாவது drizzle அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது மழை, ரெயின். Rain is the most widespread and important form of precipitation in places having temperature above the freezing point. It occurs only when there is abundant moisture in the air. The diameter of a raindrop is more than 5 mm. அதாவது உறைநிலைக்கும் அதிகமான வெப்பநிலையில் காணப்படும் பொழுது தான் இந்த மழை வந்து பொழியுது அப்படிங்கிறாங்க. காற்றில் மிக அதிகமான ஈரப்பதம் இருந்தால் இந்த மழை பொழியும். இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 5 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஸ்லீட். Sleet refers to a precipitation in the form of pellets made up of transparent and translucent ice. This precipitation is mixture of snow and rain. அதாவது பகுதியாகவோ முழுமையாகவோ ஒளிப்புகா தன்மையுடன் கூடிய இந்த பனித்துளி தான் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கட்டி ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்து ஸ்னோ பாருங்கள். ஸ்னோ இஸ் ஃபார்ம்டு when it is precipitation of opaque and semi-opaque ice crystals. When these ice crystals are stocked together, it becomes snowflakes. அதாவது ஒப்பேக் அப்படிங்கிறது ஒளிப்புகும் தன்மையுடைய அல்லது பகுதியாக ஒளிப்புகா தன்மையுடைய இந்த படிகங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ பனி அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்தது ஹெயில்ஸ் பாருங்கள். ஹெயில்ஸ் ஆர் ஆஃப் ஐஸ் greater than 2 cm diameter falling from the sky during a rainstorm or thunderstorm. ஆலங்கட்டி மலை அப்படின்னு சொல்கிறது. சரியா? Hails are form of solid precipitation where small pieces of ice fall downwards. These are destructive and dreaded form of solid precipitation because they destroy agriculture, human lives. Okay குட்டீஸ், அடுத்தது பாருங்க activity. First question, prepare chart of clouds at various atmospheric layer. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், அதில் என்னென்ன மாதிரி நம்ம படிச்சிருக்கோம் அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், கலெக்டிவ் ப்ரோவர்ப்ஸ் கிளவுட் அண்ட் ரெயின் ரிலேட்டட் ப்ரோவர்ப்ஸ். ரெயின் ரிலேட்டடும் க்ளவுட் ரிலேட்டடான ப்ரோவர்ப்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், எழுதணும். சரியா? பாருங்கள், த சன் ஆல்வேஸ் ஷைன்ஸ் அபவ் த கிளவுட்ஸ். யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் எஃப் டேவிஸ். There is the divinity in the clouds. லைலா கிஃப்டி அகிட்டா சொல்லியிருக்காங்க. சரியா? ரெயின்ஸ் பாருங்க, ஆஃப்டர் ரெயின் கம்ஸ் சன்ஷைன். ஜெர்மன் ப்ரோவர்ப் இது. இஃப் அ டாக் ப்ரேயர்ஸ் were answered, bones would rain from the skies.
இது வந்து ஜப்பானீஸ் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், போயம்ஸ் ஆன் கிளவுட்ஸ் அண்ட் ரெயின். ஒரு போயம். Clouds in the sky on the deep blue horizon sail in the wind and are lit by the sun, as well as the snowfall that lies on the mountain, changing and moving like avalanche run. In circles they are rolling by, and different patterns form. For as the pass, they rise and fall. Like smoke, they dance and play. சரியா? அடுத்தது பாருங்க. Report writing observe the clouds for a week. அதாவது ரிப்போர்ட்டிங் ரைட், க்ளவுட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட் யுவர் ரிப்போர்ட் அபவுட் த ஷேப் அண்ட் க்ளவுட்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ். ஷேப்பையும் கலரையும் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். சரியா? இது வந்து நீங்கள் பண்ணக்கூடியதான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், ஒர்க்கிங் மாடல்ஸ். ரெயின் கேஜ் பண்ணணும், விண்ட் வேன் பண்ணணும். இதுவும் நீங்கள் பண்ணக்கூடியது. ஆக்டிவிட்டி டு பி டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் தம்செல்ஸ். அடுத்தது பாருங்கள், ப்ரிப்பேரிங் பார் டயக்ராம். Collective of the data of temperature of Kanyakumari, Delhi, Allahabad and Itanagar for a day. Also collect the data of rainfall received by Jaisalmer, அதாவது ராஜஸ்தானில். அதாவது மவுண்ட் சின்ராம் மேகாலயாவில், நாகப்பட்டினம், கோயம்புத்தூர் ஃபார் அ டே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி டு பி டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ் தம்செல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் தான் பண்ணணும். அடுத்தது, பிகம் ஏ பட்டிங் மெட்ரோலஜிஸ்ட், ரெக்கார்ட் த லோக்கல் வெதர் கண்டிஷன் ஆஃப் யுவர் பிளேஸ் ஃபார் அ வீக். ஆக்டிவிட்டி டு பி டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் நீங்கள் தான் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா உங்கள் லெசனுக்கான கொஷின் ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு லெசனுக்கான கொஷின் ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.